ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம். கடல் கொரவை மீன். இப்போ இதில் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த மீன் குழம்பு காரத்தன்மையும் புளிப்புத்தன்மையும் சமமாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ இடையில வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா கடல் கொரவை மீன். கடல் கொரவை மீன் பார்த்திங்கன்னா கிழங்கா மீன் தானே கடல் கொரவை மீனுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த மீன் குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு அதில் தாளிப்பு வடகம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு வெடிக்க விட்டுருக்குறேன். இப்போ அடுத்து அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுடலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா முழுசாகவே கட் பண்ணிக்கோங்க. முழுசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கண்ணாடி பதம் நல்லா வெங்காயம் ஒரு அரைவாசி நல்லா வதங்கியிருக்கு. அப்போது ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா இந்த ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதோடையே பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள்னா காரப்பொடி, அது கொஞ்சம் போட்டிருக்கிறேன். போட்டு உப்பு, ஒரு சின்ன தக்காளி பழம். நான் தக்காளி பழம் இதில் தான் கரைச்சி ஒரே இதில் குழம்போடு தான் கரைச்சி ஊற்றுவேன். அது கொஞ்சம் தக்காளி போடணுங்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி அதுலேயும் போட்டு எண்ணெயில் வதக்கியிருக்கிறேன். இதுலேயும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கரைச்சி வச்சுருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு கரைசலை எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கரைச்சி வச்ச குழம்பு எடுத்து அதில் ஊற்றிட்டு போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா அதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தான் குழம்பு பொடி எல்லாம் போட்டு கரைச்சி ஊற்றி நம்ம வச்சாலும் பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு 2 பச்சை மிளகாயை உடச்சி அதில் போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அங்கே ஓரத்தில் உங்களுக்கே பார்த்து தெரியும், ஆடை மாரி கட்டியிருக்கு பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன போட போகிறோம்? மீன் போட போகிறோம். நம்மளோட கடல் கொரவை மீனை இதில் போட போகிறோம். போட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்புல பார்த்திங்கன்னா மீன் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். தேங்காவையும் அதில் ஊற்ற போகிறோம். தேங்காய் ஊற்றினா தான் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு தேங்காய் ஊற்றினா பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தேங்காய் ஊற்றினா தான் பிடிக்கும். அப்போ தான் கொஞ்சம் காரம் இதெல்லாம் கொஞ்சம் சமமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுவேன். நீங்கள் வேணும்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா? மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீன் குழம்பு ஃபுல்லாக வச்சுட்டு பார்க்கலாம். குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணலாம். ஃபைனலாக மீன் குழம்பு முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.